நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைய நிகழ்வுகள் நடந்தாலும் ஏதாவது ஒரு சில நிகழ்வுகள் தான் நம்ம மனசில் பசுமரத்தாணி போல் பதியும். குறிப்பாக நம்ம பள்ளி கல்லூரி நாட்களை இன்றைக்கி நம்ம நினச்சாலும் நம்மளால் மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு பின்னாடி தான் படித்த பள்ளி நண்பர்களோடு சேர்ந்து அவங்களுடைய பழைய நினைவுகளை ஒன்றாக அசை போடக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம தருமபுரியில் நடந்திருக்கு. ஆமாங்க, நம்ம தருமபுரி அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1980 வருஷம் படித்த மாணவர்கள், அதாவது நண்பர்கள் குழு சார்பாக 3வது வருஷ சந்திப்பு நிகழ்வு நடந்திருக்கு. இதில் 1980 வருஷம் படித்த முன்னாள் மாணவர்கள், இன்றைய ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள், பல்வேறு தொழிலதிபர்கள் என பல்வேறு துறையை சார்ந்த முன்னாள் மாணவர்கள், அன்று முதல் இன்றைய வரை இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒருத்தரை பார்த்து கட்டி தழுவி அவங்களுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்ட சம்பவம் பார்க்குறவங்களையும் அங்கே இருக்கிறவங்களையும் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்வு நம்ம தருமபுரி எம்டன் அரங்கத்தில் தான் நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு மத்திய கூட்டுறவு வங்கியின் பொது மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ரவி அவர்கள் வரவேற்புரை வழங்கியிருக்கிறாரு. அந்த வரவேற்புரையில் ஸ்கூல் படிக்கும்போது இந்த உறவு வாழ்நாள் முழுவதும் நீடிக்குமா, நம்ம திரும்ப எல்லாரும் ஒன்றா சேருவோமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கி பூர்த்தியாயிருக்கு அப்படின்னு மனம் நெகிழ பேசினார். அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய நண்பர்கள் குழுவில் இவர்களை விட்டு மேலா துயரத்தில் ஆழ்த்திட்டு உயிரிழந்த ஒரு சில நண்பர்களின் நினைவாக தாசில்தார் ஓய்வு பெற்ற செல்வம் அவர்கள் தலைமையில் மௌன அஞ்சலியும் செலுத்தியிருக்காங்க. நண்பர்கள் பலருடைய நினைவுகளை பகிர்ந்தபோது எல்லாருடைய கண்களிலும் அவங்கள அறியாமலேயே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். பின்னர் பேசிய தாசில்தார் இளங்கோ அவர்கள் வரவு செலவு கணக்குகள்லாம் வாசித்து அதுக்குரிய விளக்கத்தையும் அளிச்சிருக்கிறாரு. அதனை தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. பாரம்பரிய நடனங்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்திருந்த பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் போக்குவரத்து துறையின் துணை ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பிரபாகரன், நம்ம எல்லாருக்குமே இந்த ஸ்கூல் லைஃப் தான் நமக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைச்சிச்சு. இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒவ்வொரு துறையில் மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அதுக்கான விதைகள் விதைத்தது நம்மளுடைய ஸ்கூல் காலத்தில் தான். என்றைக்குமே நம்ம அதை மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இளங்கோவன் மின்சாரத்துறை செயற்பொறியாளராக இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற ரவி, முன்னாள் தலைமை ஆசிரியர் சிவராமகிருஷ்ணன், ஹரிக்குமார், ஏபிஓ ஓய்வு பெற்ற ரவிச்சந்திரன், எஸ்எம்ஏ ரவி ஆறுமுகம், உணவு பாதுகாப்பு அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற குமணன், பொது மேலாளர் ஓய்வு பெற்ற கோவிந்தசுவாமி, மகேந்திரன், நவீன்குமார், வடிவேலு, சுந்தர்ராஜன் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வுகளை கலந்துக்கிட்டு அவங்களுடைய பள்ளிக்கால அனுபவங்களை மனம் நெகிழ, பார்வையாளர்கள் இது போன்ற அனுபவம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு ஏக்கப்படுற அளவுக்கு அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னாள் மாணவர்கள் தங்களது பள்ளி நாட்கள் நடந்த சுவையான பல்வேறு சம்பவங்களை சொன்னாங்க. குறிப்பாக ஸ்கூலுக்கு லேட்டாக அடி வாங்கிறது, அது மட்டும் இல்லாமல் பரீட்சை எழுதும் போது பார்த்து எழுதுறது, மதிய நேரத்தில் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றது, விளையாட்டு போட்டியில் ஜெயித்தது, ஆண்டு விழாக்களில் டான்ஸ் ஆடினது, பாட்டு பாடினது, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா டூர் போனது, இது மாதிரி பல்வேறு விதமான சுவாரஸ்யமான நினைவுகளை நகைச்சுவையாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க படித்த காலகட்டத்தில் பள்ளி வளாகத்தில் மரம் நட்டது, விளையாட்டு மைதானத்துக்காக இவங்க செஞ்ச விஷயங்கள், வகுப்பறையை சுத்தம் பண்ணது, அன்னைக்கு இருந்த ஆசிரியர்களுடைய அன்பான வழிகாட்டுதல்கள், இது மாதிரி பல்வேறு நினைவுகள் தொடர்ந்து பேச அது எல்லாமே கண் முன்னாடி காட்சி தர மாதிரி நமக்கு அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் பல வருஷத்துக்கு பின்னாடி மீண்டும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்த மகிழ்ச்சியை அவங்களுடைய முகத்தில் எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சுது. அதனைத் தொடர்ந்து எல்லாருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டு நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உணவுகளை பரிமாறி பழைய நட்பின் பாசத்தையும் நேசத்தையும் வெளிப்படுத்தினாங்க. சிரிப்போடு மகிழ்ச்சியும் நினைவுகளும் கலந்த இந்த சந்திப்பு விழா அனைவருடைய மனதிலிருந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமாக அமைஞ்சது. இறுதியாக அனைத்து முன்னாள் மாணவர்களும் ஒன்றா சேர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த வருஷமும் இதே உற்சாகத்தோடு நம்ம அனைவரும் சந்திப்போம் அப்படின்ற உறுதிமொழி ஏற்றுக்கிட்டு இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்தது.
பள்ளி வாழ்க்கை முடிஞ்சாலும் பள்ளி நண்பர்களுடைய நட்பு என்றைக்குமே முடிவதில்லை அப்படின்றத உணர்த்துகிற வகையில் இந்த முன்னாள் மாணவர்களுடைய சந்திப்பு விழா வெகு சிறப்பாக நடந்தது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைய நிகழ்வுகள் நடந்தாலும் ஏதாவது ஒரு சில நிகழ்வுகள் தான் நம்ம மனசில் பசுமரத்தாணி போல் பதியும். குறிப்பாக நம்ம பள்ளி கல்லூரி நாட்களை இன்றைக்கி நம்ம நினச்சாலும் நம்மளால் மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு பின்னாடி தான் படித்த பள்ளி நண்பர்களோடு சேர்ந்து அவங்களுடைய பழைய நினைவுகளை ஒன்றாக அசை போடக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம தருமபுரியில் நடந்திருக்கு. ஆமாங்க, நம்ம தருமபுரி அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1980 வருஷம் படித்த மாணவர்கள், அதாவது நண்பர்கள் குழு சார்பாக 3வது வருஷ சந்திப்பு நிகழ்வு நடந்திருக்கு. இதில் 1980 வருஷம் படித்த முன்னாள் மாணவர்கள், இன்றைய ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள், பல்வேறு தொழிலதிபர்கள் என பல்வேறு துறையை சார்ந்த முன்னாள் மாணவர்கள், அன்று முதல் இன்றைய வரை இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒருத்தரை பார்த்து கட்டி தழுவி அவங்களுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்ட சம்பவம் பார்க்குறவங்களையும் அங்கே இருக்கிறவங்களையும் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்வு நம்ம தருமபுரி எம்டன் அரங்கத்தில் தான் நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு மத்திய கூட்டுறவு வங்கியின் பொது மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ரவி அவர்கள் வரவேற்புரை வழங்கியிருக்கிறாரு. அந்த வரவேற்புரையில் ஸ்கூல் படிக்கும்போது இந்த உறவு வாழ்நாள் முழுவதும் நீடிக்குமா, நம்ம திரும்ப எல்லாரும் ஒன்றா சேருவோமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கி பூர்த்தியாயிருக்கு அப்படின்னு மனம் நெகிழ பேசினார். அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய நண்பர்கள் குழுவில் இவர்களை விட்டு மேலா துயரத்தில் ஆழ்த்திட்டு உயிரிழந்த ஒரு சில நண்பர்களின் நினைவாக தாசில்தார் ஓய்வு பெற்ற செல்வம் அவர்கள் தலைமையில் மௌன அஞ்சலியும் செலுத்தியிருக்காங்க. நண்பர்கள் பலருடைய நினைவுகளை பகிர்ந்தபோது எல்லாருடைய கண்களிலும் அவங்கள அறியாமலேயே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். பின்னர் பேசிய தாசில்தார் இளங்கோ அவர்கள் வரவு செலவு கணக்குகள்லாம் வாசித்து அதுக்குரிய விளக்கத்தையும் அளிச்சிருக்கிறாரு. அதனை தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. பாரம்பரிய நடனங்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்திருந்த பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் போக்குவரத்து துறையின் துணை ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பிரபாகரன், நம்ம எல்லாருக்குமே இந்த ஸ்கூல் லைஃப் தான் நமக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைச்சிச்சு. இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒவ்வொரு துறையில் மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அதுக்கான விதைகள் விதைத்தது நம்மளுடைய ஸ்கூல் காலத்தில் தான். என்றைக்குமே நம்ம அதை மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இளங்கோவன் மின்சாரத்துறை செயற்பொறியாளராக இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற ரவி, முன்னாள் தலைமை ஆசிரியர் சிவராமகிருஷ்ணன், ஹரிக்குமார், ஏபிஓ ஓய்வு பெற்ற ரவிச்சந்திரன், SMA ரவியார் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் நம் அனைவரது உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து. வணக்கம். அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தர்மபுரி 1980 வருட மாணவ நண்பர்கள் குழு சார்பாக இன்று 1980 வருட மாணவ நண்பர்கள் குழு 3ஆம் ஆண்டு சந்திப்பு நிகழ்வுக்கு வருகை புரிந்து சிறப்பித்துள்ள நம்முடைய நண்பர்கள், 80s நண்பர்கள் அனைவருக்கும் இந்த விழா குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்ற மாணவிகள் மற்றும் நடன ஆசிரியர்கள் மற்றும் இதில் பங்கேற்க இருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய விழாக்குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி ஏற்கனவே நாம் 2 ஆண்டுகள், முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, தற்போது 3ஆம் ஆண்டு, இப்போது பங்கு பெறுவதற்காக நம்முடைய நண்பர்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி என்பது
மிகவும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று முதல் நிகழ்ச்சியில் நடத்தினோம். இரண்டாம் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தினோம். மூன்றாம் நிகழ்ச்சியும் இன்னும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வ மிகுதியால் தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் வந்து நடத்திக்கிட்டு வரணும் அப்படின்னு, இந்த நிகழ்ச்சிகள் ஏன் நடத்தணுன்றது நம்மெல்லாம் வந்து சிந்திக்கணும். இப்போ ஒரு கல்யாணம் போகிறோம், அங்கே வந்து நம்ம எல்லாரையும் சந்திக்கிறோம், நம்ம சொந்தங்கள் பந்தங்கள் அத்தனை பேரையும் அங்கே நண்பர்கள் அனைவரும் சந்திக்கிறோம். இந்த சந்திப்பு என்பது நாம் படிப்பை முடித்து நாம் 1980-81 முடித்தோம். இந்த 81 வரைக்கும் இன்னைக்கு 45 ஆண்டுகளை கடந்தும் இன்று வந்து நம்முடைய சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருப்பது என்பது ஒரு பெரிய மிராக்கிள் தான். ஏன்னா ஒரு ஆண்டு நடத்தலாம், 2 ஆண்டு நடத்தலாம், 3 ஆண்டு நடத்துறது சாதாரணமாக எல்லாருக்கும் சலிச்சு போயிட்டாலும் போகலாம். ஆனால் பார்க்க தான், ஒரு சினிமாவை பார்க்க தான் நல்லா அதனுடைய ஆர்வம் மிகும். அந்த மாதிரி ஒரு நண்பர்கள் வந்து சந்திப்பு அப்படின்றது வெறும் இந்த ஒரு நாள் சந்திப்பு அப்படின்றது இல்லைங்க. இப்போ நம்ம வந்து அன்னைக்கு நாங்கள் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சந்திப்பு, அது என்னன்னா வெளியூரில் இருக்கிறவங்கள சந்திக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு திருமண நிகழ்ச்சி மற்றும் வந்து ஒரு துக்க நிகழ்ச்சி மற்றும் ஒரு பல்வேறு வகையான சுக துக்க அனைத்திலையும் வந்து கலந்துக்கணுன்றதான் வந்து இந்த முக்கியமான நிகழ்வு. ஏன்னா எல்லாம் வந்து 60 வயதை கடந்து நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை பதம் வெவ்வேறு முறையில் வந்து பல்வேறு பாதைகள் வந்து வேலையில் இருக்கலாம், பிஸ்னஸ் இருக்கலாம், ஏதோ ஒவ்வொருத்தரும் நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த கல்யாணம் நடத்தும் போதோ அந்த சந்திப்பு நடத்தும் போதோ இடையில அடிக்கடி பார்க்கும் போதோ ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி, ஒருவருக்கு உதவ வேண்டும். இந்த கடைசி 60 தாண்டினா வாழ்க்கை வந்து 80 இருக்குது, 90 இருக்குது, 70 இருக்குது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவங்களுடைய விதிப்பிரகாரம் நடக்குது. ஆனால் ஒரு சந்திப்பு மகிழ்ச்சி, இந்த முதுமை அப்படின்றது வந்து எல்லாரும் வந்து 60 வயதை கடந்தவங்க தான். இப்போ நம்ம பேச்சில் இருக்கிறது எல்லாருமே 60 இயர்ஸ் அபவ். அப்போ 60 இயர்ஸ் அபவ்னா என்ன வேணும், நமக்கு கடமைகள் இருக்கு. இப்போ நான் எல்லாம் கல்யாணம் பண்ணணும், இன்னும் பண்ண முடியாதவங்க இருக்கிறாங்க, பண்ணி முடிச்சவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க நல்லா ஜாலியாக இருக்கும், நல்ல ஒரு நட்பு வட்டாரமாக போய் பழகணும், ஒருத்தருக்கு பேசணும், ஒரு நல்ல காரியங்களுக்கு பல காரியங்களுக்கு போகணும், ஒரு துக்க நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். நமக்கு யார் யார் தெரிஞ்சவங்களோ அவங்களுக்கெல்லாம் போயிட்டு, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பத்திரிக்கை வச்சா நம்ம எல்லாரும் போகிறோம், அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு சாவு வந்தால் போகணும். இதுதான் வந்து ஒரு நம்முடைய கடைசி இந்த 60 இயர்ஸ்க்கு மேலே வந்து இது இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஆண்டவன் கொடுத்தது வந்து நமக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய கொடுப்பனை. எல்லாரும் வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீயா வாழ்கிற வாழ்க்கை இருக்குன்னு சொல்லவும் முடியாதுதான். ஆனா இருக்கிற கொஞ்சம் காலங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு ஒரு நம்மளோட மக்களோட பழகலாம், நம்முடைய நண்பர்களோட பழகலாம், நம்முடைய உறவினர்களோட பழகலாம். ஏன்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உறவினர்கள் எல்லாம் சண்டை வருது, நம்ம வரணும்னு நினைக்கலன்னா கூட வரும். அந்த மாதிரி நேரத்தில் கூட நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டு நம்ம திரும்பி போகணும், நண்பர்கள் சந்திப்பு வேணும். கோபம் வரும், மனுஷனுக்கு எமோஷன் இல்லைன்னா மனிதனே இல்லை. ஆனால் எமோஷன் மட்டுமே வாழ்க்கையே இல்லை, அது பொறுத்தும் போகணும், கோபப்படணும், எல்லாமே வேணும். அனைத்து இருந்தாலும் ஒரு மனுஷன். அதனால இந்த சந்திப்பு நிகழ்ச்சி அப்படின்றது வந்து நம்ம ஒரு முறையும் வெறும் இந்த 1 நாள் இன்னைக்கு மட்டும் நம்ம சந்திச்சுட்டு இன்னைக்கு போகலாம். அது இந்த சந்திப்பு நிகழ்ச்சி நம்ம போகணுமா, இதில் போய் என்ன வருது, இதில் வந்தால் எல்லாம் நம்ம திருப்பி பார்த்த முகமே தானே, ஒரு வருஷம் நடத்துனாங்க, 2வது வருஷம் நடத்துனாங்க, 3வது வருஷம் நடத்துனாங்க அப்படின்ற எண்ணம் இல்லை. இதை வந்து சந்திப்பு நம்ம இதில் வந்து எவ்வளவோ நம்ம பணம் செலவு பண்ணுறோம், செய்கிறோம், இது பண்ணுறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நம்ம எல்லாம் பார்ட்டிசிபேட், மக்களை வந்து பணம் சம்பாதிக்கலாம், என்ன தூக்கிட்டு போகிறோம், கடைசியில் ஒன்றுமே தூக்கிட்டு போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு என்ன தூக்கி, 2வது நம்ம காலத்துக்கு பின்னால நம்ம குழந்தைகள் வந்து எவ்வளோதான் நினைப்பாங்கன்னு கூட சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஓடி சம்பாதிச்சு குழந்தைங்களுக்கு அது வேணும் இது வேணும் எல்லாம் சேர்த்துறது தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த பணத்தோட நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அனுபவிக்கணுன்றதான் வந்து இந்த சந்திப்பு நிகழ்ச்சியினுடைய நோக்கம். முதுமையில எல்லாரும் வந்து வாட்ஸ்அப்பில் போடுறீங்க, முதுமையில என்னென்ன எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி வாழணும் அப்படின்றதான் வந்து எல்லாருடைய ஆசையும். அந்த வாழ்க்கையை நினைச்சு பார்க்கணும், எதுக்காக வாழ்றோம், ஏன் வாழ்றோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம், வேலைக்கு போயிட்டே இருக்கிறோம், அது ஒரு சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் ஒரு சந்தோஷம். ஒருத்தருக்கு பணம் சம்பாதிக்கணுன்ற சந்தோஷம், ஒருத்தர் குடும்பத்தை நல்லா அழகா வச்சுக்கணுன்றது சந்தோஷம், சிலருக்கு நண்பர்களோட பழகணுன்றதும் சந்தோஷம், சிலருக்கு வந்து நல்லா டூர் சுற்றணுன்றது சந்தோஷம். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா அந்த சந்தோஷங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்தோட போறது ஒரு சந்தோஷம், நண்பர்களோட போறது ஒரு சந்தோஷம், அப்புறம் வந்து உறவினர்களோட போறது ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி எல்லா வகையான சந்தோஷமும் இனி இந்த 60 ஆண்டுகளுக்கு மேல நம்ம எல்லாம் வந்து
அதுல அந்த ஒரு ஈடுபடணும்ன்றது தான். சின்ன வயசுல வந்து அப்ப என்ன தேவை, பணம் சேர்த்தணும், பசங்களை கரையேற்றணும், அந்த வேலைகள் ஜாஸ்தியா இருந்துச்சு, ஓடிக்கிட்டே இருந்துட்டோம். 60 வயசுலயும் இன்னும் இருக்கும் தேவைகள், இருக்கதான் மனிதனுடைய வளர்ச்சியே நடக்குது. ஆனா தேவைகளே வாழ்க்கை இல்லை. அதை வந்து நம்ம எல்லாரும் வந்து புரிஞ்சு, யாரும் வந்து இதுல வந்து எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை தத்துவம் இப்ப இருக்கிறது எல்லாம் வந்து 60 வயதுக்கு மேல கிடந்தனால எல்லாருக்கும் வாழ்க்கை தத்துவம்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் நான் என்னுடைய ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்றேன். ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னா எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி இப்ப நம்ம வந்து வெளியினா எல்லாரும் ஒருத்தர் வாங்கணும். சிலர் பார்க்க முடியும், உள்ளூர்ல இருக்கிறவங்க பாக்குறாங்க, வெளியில இருக்கிறவங்க சந்திப்பே பார்க்க முடியல. இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது ஒருத்தர் வந்து பாத்துக்கிறது பாப்பா அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷமா பேசுறது, இதெல்லாம் பணம் கொடுத்தா மட்டும் வராது. நம்முடைய மனசு என்பது நம்மளோட படிச்சவங்க, சிறு பால்யத்திலிருந்து வந்தவங்க எல்லாம் எத்தனை வயசு இருந்தோம்? அங்க 6வது படிக்கிறப்ப 11 வயசு. இன்னைக்கு என்ன வயசு? எல்லாம் 62, 63, 64ன்னு ஓடிட்டு இருக்குது. அப்போ இப்ப எத்தனை ஆண்டு காலம்? 11 வயசுல நம்ம நட்பு ஆரம்பிச்சிருக்குது. எத்தனையோ பேரோட 6வதுல இருந்து நான் கிளாஸ்மேட். அப்ப 6ல இருந்து கணக்கு பண்ணி என்ன, இன்னைக்கு 50 ஆண்டு காலத்துக்கு மேல நம்ம நட்பு 50. இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு குரூப் சேர்த்ததுனால, இவர் நம்ம கூட படிச்சாரா, ஒரு கிளாஸ்ல 4 பேர் 5 பேர் ஃப்ரெண்டா இருந்து அந்த 45 பேர் சொன்ன ஒருத்தர் கூட இல்ல. ஏன்னா ஒரு கிளாஸ்ல 59 பேர், நான் படிச்ச பிளஸ் 2ல 56 பேர், 58 பேர், 56 பேர் இருந்தோம். ஆனா 56 பேர் இவங்க தானே இன்னைக்கு வரைக்கும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த 56ல நட்பா ரொம்ப ஒட்டிக்கிட்டு போறது ஒரு 10 பேர் 5 பேர். அதுல ஏதாவது கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டார் மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், மற்றவங்க யாருன்னே தெரியாது. அப்படியெல்லாம் வந்து நம்ம இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த சேர்க்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு 5 பேர் சேர்த்து விட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து நான் எனக்கு என் ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டு இவர் நம்ம கூட படிச்சாரு, இவர் நம்ம கூட படிச்சாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, ஒரு 5 பேரா சேர்த்துனாங்க. எல்லாம் ரொம்ப ஒரே 10 பேர் 5 பேர் சேர்த்து, அது உள்ளூர்ல தொடர்பு ஜாஸ்தியாக இருக்கிறவங்க ஒரு 10 5 பேர் 20 பேர் சேர்த்தலாம். அதுக்கு மேல இதெல்லாம் ஒரு 5 பேர், ஒரு 7 பேர். அப்புறம் இந்த முதல் ஆண்டு வந்து சேர்த்தும் போது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, 100 பேர். நாங்க நினைச்சது ஒரு 75 பேர் வந்தா பெருசு நினைச்சேன். ஆனா 96 பேர் வந்தாங்க. 2ஆம் ஆண்டு 176 பேர் வந்தாங்க. அது வந்து இன்னும் சிறப்பு. இப்ப குரூப்ல ஒரு 175 பேர் பக்கம் இருக்கிறோம். பட் எல்லாம் ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க, போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீ கட்டாயம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு சங்கடத்துல தான் சொன்னாங்க தவிர யாரும் வந்து ஆனா வரணும்னு ஆசை இருக்குது. ஆனா இந்த வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறது ஒரு மிக்க ஒரு பாக்கியம் நினைக்கிறீங்க. ஒரு ஆண்டுகளும் நம்ம சந்திக்கிறனால ஒரு பாக்கியம். எவ்வளவோ நேரத்தில் எதுக்கோ ஒதுக்குறோம், ஏதோ ஒரு வேலை இருக்கீங்க. இது இன்னும் வந்து மேலும் வரணும்ன்றது தான். சிலருக்கு வந்து ஒருத்தர் கொள்கையில் ஒரு மாறுபடலாம். ஆனா மாறுபட்டாலும் வந்து நம்ம நாளைக்கு போனா சந்திக்கலாம், அத்தனை பேர் சந்திக்கலாம். ஏன்னா இவர் ஒசூல் ஒருத்தருக்காக என்ன பண்ணுவாரு, எத்தனை பேர் சந்திப்பாரு அவரு, அங்க ஒரு 4 பேர் சந்திப்பாரு. மிச்சத்துல இன்னும் ரொம்ப பேசிட்டே தான் இருக்கும். ஒரு 20-25 பேர் வாங்கக்கூடாது. வசதி வாய்ப்புகள் எத்தனையோ இருக்கும். அதனால வந்து யாரையும் வந்து இவ்வளவு நாங்க எல்லாம் எதிர்பார்ப்போம், இதை பண்ணலாம், எல்லாம் அங்க அதுக்கு பண்ணலாம், ஏதோ செய்யலாம்னு நினைக்கிறோம். பட் ஆனா ஒவ்வொருத்தரும் வந்து பணம் மட்டும், பணம் இருக்கும், மனசுன்றது ஒண்ணு வேணும். மனசு இருந்தால்தான் பணம் வந்து கொடுக்க முடியும். பணம் இல்லைன்னா கொடுக்க முடியாது. பணம் எவ்வளவோ இருக்கிறவங்க பணம் கொடுக்கறதுக்கு மனசு வராது. இல்ல, மக்கள் நம்முடைய நண்பர்கள் நல்லா ஒரு சந்திச்சு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை அனுபவிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். இதை தொடர்ந்து நம்ம எல்லாம் செய்யணுன்றது தான் என்னுடைய எண்ணங்கள். அதை வந்து நான் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் அவங்க கருத்தை வந்து சொல்லுங்க, எல்லாருக்கும் பேச வாய்ப்பு கொடுக்க போயிட்டு அனைவரையும் வரவேற்றார். அவருக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அடுத்து நமது நண்பர்கள் குழுவில் மறைந்த நண்பர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தும் முகமாக நண்பர் ஆர் செல்வம் தாசில்தார் ஓய் அவர்களை இந்த போன்ற 2ஆம் வருட நிகழ்வுக்கு பிறகு நம்முடைய இருந்து 2ஆம் நிகழ்வு அழகாக கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்வில் கலந்துக்க முடியாம ஒரு 3 நபர்கள் இருக்காங்க. அவர்களை விவரங்களை கூறி அவர்களுக்காக ஒரு மௌன அஞ்சலி செலுத்துவார். தன்மை கொண்ட சந்தன மரம் போல அன்று முதல் இன்று வரை நட்புகள் மாறாத நண்பர்களே. முழு நிலவு கண்ணுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் மனதுக்கு எவ்வளவு இதமாக இருக்கிறது. அதே போல இங்கே முழு நிலவாக எல்லாரும் நட்பின் எல்லையை தாண்டி எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கிற நண்பர்களே. இந்த எய்டி ஸ்கூலில் இந்த நிகழ்ச்சிக்காக வருகை புரிந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழு எப்படி உருவானது என்பது நண்பர் பேங்கிலிங்க அவர்கள் தெளிவாக சொன்னார். நான் வந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நின்று பேசுறேன்னா அது நட்பு ரீதியாக தான். நான் ஆரை பீரியடு பார்த்துருக்கும் போது எனக்கு மேஜர் அடிபட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது நட்பு ரீதியாக நண்பன் படித்த நண்பன் அங்கே எஸ்ஐயா இருந்து
டிராஃபிக் ஏசியாக இருந்து என்னை காப்பாற்றி ஆஸ்பத்திரியில் டாக்டர்கிட்ட வாதாடி என்னோட மேஜர் ஹெட் இன்ஜுரிஸு இவரை காப்பாற்றின டாக்டர் என்ன ஸ்டேஜ் இவரால் முடியுமா பாருங்களேன் நாங்கள் வெளியே போகிறோம் வாதாடி இமீடியட்டாக சிகிச்சை அது என்னன்னு தெரிஞ்சு என்னை வெளியே விட்டு பண்ணார். அதே போல் நான் சரியாக படிக்க மாட்டேன். இன்றைக்கி தாசில்தாராக இருக்கேன்னா அதுவும் ஒரு நண்பன் தான். நட்புன்றது என்னன்றது இந்த இடத்துல நான் பேசுகிறேன். அந்த நண்பன் இல்லைன்னா நான் இன்றைக்கி வந்து தாசில்தாராக வந்திருக்க முடியாது. அவன் எப்படி படிக்கிறான் என்ன செய்கிறான்னு பார்த்து நான் இன்றைக்கி ஒரு தாலுக் மேஜிஸ்ட்ரேட்டாக வந்து அமர்ந்தேன். அப்போ நட்பு ரீதியாக எவ்வளோ தூரம் நட்புக்கு வேல்யூ கொடுக்கணும், நாம் ரிட்டையர் ஆன பிறகு இந்த நட்பு ரீதியை எவ்வளோ ஒன்று பெருசு பண்ணணும், நாம் எவ்வளோ சொல்கிறது அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோமோ அந்த மாரி எல்லாரும் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோன்ட்டு நண்பர் ரவி அவர்களை தொடர்பு கொண்டோம். அப்போது நிசார் நண்பர் வந்து வடிவேல் என்பவர் 1980 நண்பர் குழுப்புன்னு ஒன்று தொடங்க ஆரம்பித்து எங்களெல்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்போது மாதர் நண்பர்கிட்ட சொல்லி தருமபுரியில் அந்த பள்ளியில் படித்த நண்பர்களை வரவழைத்து நாம் எல்லாம் ஒரு குழுவை உருவாக்கி ஆசிரியர்களை மேடையில் அமர்த்தி அவர்களுக்கு பாராட்டு விழா செய்யலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் சொல்லி முடிஞ்சு ஒரு மாதத்திலே ஒரு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அதை அவரால் தொடர முடியவில்லை. நானும் நண்பர் ரவியும் வீட்டில் அமர்ந்து நண்பர்கள் ஹரிக்குமார் அவர் ஒரு 20 பேர் சொல்லுவார், மாது அவர்கள் ஒரு 10 பேர் சொல்லுவார். எல்லாத்தையும் கம்பல்சரியாக நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இந்த மாதிரி குரூப்பை ஃபார்ம் பண்ண போகிறோம், எல்லாரும் சந்திக்கலாம் பேசலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஆப் ஒரு வாட்ஸ்அப்லவே ரெடி பண்ணி அதில் ஒவ்வொரு நம்பரும் சேகரித்து 2023ஆம் ஆண்டு முதலில் அது ஒரு நண்பன் அவனுடைய கல்யாண மண்டபத்தை நமக்காக பார்ட்டிசிபேட் பண்ணாரு. எல்லாத்தையும் வரவைத்து அந்த பேனர் கூட இருக்கும். அதில் முதல்ல எல்லாத்தையும் வரவைத்து நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்தோம். அந்த சிறப்பாக செய்ததற்கு என்னுடன் உழைத்த நண்பர்கள் இளங்கோவன், சேலம் கப்பல் குடையில் பணியாற்றிய குமார், சின்னழகன், குமணன், தயாளன், மகேந்திரன், ரவி, ஆறுமுகம், இன்றையவர்களும் இன்னும் தொடர்ந்து பணியாற்ற புதுதாக வந்த நபர்கள் சுந்தர், சீனிவாசன் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ், ராஜேந்தர், அது இவ்வளோ பேரும் எங்களுக்கு ஒத்துழைச்சி இன்றைய தேதி ஒரு இது மிகவும் சிறப்பாக வளர்ச்சியாக போயிட்டு இருக்குது. இப்படி எங்களோடு இருந்த நண்பர்களில் 3 நபர்கள் இன்றைய தேதியில் அவர்கள் மரணம் அடைந்ததால் அந்த 3 நபர்கள் பெயர்கள் ராஜேந்திரன், அந்த நபர் வந்து அன்னசாகரம் கொல்லப்பட்டியில் ஆன்மீகத்தில் மிகவும் ஈடுபட்டிருந்தார். அவர் இறைவனடி சேர்ந்தார். அதே போல கமலக்கண்ணன் இன்ஜினியர் அவரும் இயற்கை மரணம் அடைந்தார். அதே தௌலத் அலி 1 மாதத்துக்கு முன்பு இறந்தார். இந்த 3 நண்பர்களும் எப்படி சந்தன மரத்தின் மனம் நம்மளால் மறக்க முடியாதோ அவர்கள் நினைவு நம்மளை விட்டு நீங்காமல் இன்றும் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு நாம் ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தார்கள். செய்து அமர்வார். அடுத்து போன்ற வருட 2ஆம் வருட நிகழ்வினுடைய வரவு கணக்கு செலவுகளை நண்பர் வி ஹரிக்குமார் அவர்கள் மேடையில் வாசிப்பார். இந்த 80 அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த நண்பர்கள் அனைவரும் இங்கு ஒன்று திரண்டிருப்பது ஒரு இறை காரியம் போல் நான் இதை மதித்து இதன் வழியே உங்களுடன் பயணிப்பதில் மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். இதை முன்னெடுத்து செல்வதில் எனக்கும் ஒரு பணி கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி உங்களிடம் சென்ற ஆண்டுகளான வரவு செலவினங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். டிஜிட்டல் ஃப்ளெக்ஸ் கோடு 2500, அழைப்பிதழ் 2500, ஷீல்டு 3850, நினைவு பரிசுகள் 4000, டீ 1000, மேங்கோ ஜூஸ் 2000 ரூபாய், தண்ணீர் கேன் 300, சாப்பாடு 5100,
பாயாசம் 2650, வரவேற்பு செலவினங்கள் 550, பிஸ்கெட் எக்ஸெட்ரா 1798, கிஃப்ட் பேக் 9000, வின்சென்ட் மண்டபம் வாடகை 5000, சுத்தம் செய்த லேபர் 700, சவுண்ட் சர்வீஸ் வாடகை கூலி 6200, ட்ரம்ஸ் 4400, ஃபோட்டோ வீடியோ பேப்பர் விளம்பரம் 7500, அசைவ சாப்பாடு 125 பேருக்கு 29320, பீடா ஐஸ்கிரீம் வாழைப்பழம் இதர செலவுகள் 3350. மொத்த நிகழ்வுக்கு நன்கொடை மொத்த வருமானம் 1,05,500 ரூபாய். நிகழ்வுக்கு ஏற்பட்ட செலவினங்கள் 91,718, மீதம் 9,782 ரூபாய் இருப்பு இருக்கிறது. இது சென்ற ஆண்டுக்கான செலவினங்கள். இந்த ஆண்டுக்கான வரவு செலவு செலவினங்கள் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் செய்து அதை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப எல்லோருடைய மனதினுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அதை வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பதற்காக அக்கௌண்ட்ல போட சொன்னதில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்ன வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி. போட்டவங்க அனைத்து பேருக்கு நன்றி. போடாதவங்களுக்கு அனைத்து நண்பர்களும் வருக, வாழ்த்துக்கள். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, யாரும் இதில் போடக்கூடியவங்களை ஒருத்தர்கிட்ட கூட நான் இங்க நேரா பேசி காசை கொடுங்க அப்படிங்கிற வார்த்தையை நான் கேட்டது இல்லை. ஆனாலும் இந்த மண்ணுக்குரிய அறம் சார்ந்த முயற்சி இதுன்றதுனால எல்லோரும் ஆர்வமா வந்து கடந்துக்கிட்டு அதை அமைச்சதுக்கு மிகப்பெரிய விஷயம். அதை நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறதுல நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அறம் என்ற வார்த்தை இதுல அமைஞ்சதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அதிகமான்ற பேரை வைக்கிறதுக்கும் இந்த குரூப்ல இருந்து ஒருத்தர் சொல்லிதான் அந்த பேரை ஷேர் பண்ணுவோம். அறம்ங்கிற வார்த்தையும் இந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தர் சொல்லிதான் நம்ம அதை செஞ்சோம். இவங்க தனிமைப்பட்டு நான் யாரையும் பேசுறதும் இல்லை, பேசுற ஆசையும் எனக்கு இல்லை. என்னையும் முன்னிலைப்படுத்திக்கிறது எனக்கு ஆசை இல்லை. சிவாயிரம். அதனால எல்லாரும் நீங்க ஒத்துழைச்ச ஒத்த எண்ணம் தான் இந்த சாதனைக்கு காரணமே தவிர வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சேர்த்தது தானே தவிர வேற எதுவும் இல்லைன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால நீங்க செஞ்சது மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு நல்லதுக்கான அடையாளம் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. டிரான்ஸ்பரண்டா இருக்கிறோம், ஷேரிங் பண்ணிக்கிறோம். இன்னொருத்தருக்கு ஆபத்துனா கேர் பண்றதுக்கு காதலியாச்சும் வாங்குறோம். ஆறுதல போய் நேரா நினைச்சு சொல்ல முடிஞ்சா சொல்றோம். இது நம்மளுடைய முயற்சி. இந்த கணக்கு சென்றாண்டு கணக்கு. அதனால இதை உங்கள்கிட்ட பகிர்ந்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். சிவாய